ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேக்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் வெறும் ரவை மட்டும் வச்சு டேஸ்டியான பூரியும் உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிளான ஒரு கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 250 கிராம்ஸு. இதை நல்லா மிக்சியில் போட்டு எவ்வளோ அரைக்க முடியுமோ நைஸாக அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். எவ்வளோ நைஸாக மிக்சியில் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரிலாம் வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை, உப்பு, எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசையணும். கொஞ்சம் நேரம் ஆகும் இது சப்பாத்தி மாவு மாதிரி ஆகுறதுக்கு. இப்போது இந்த இடத்துல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசையும் போது பூரி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசையணும். இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. சிக்கன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வறுக்கணும். இந்த மசாலா வறுக்கும் போது லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ 4 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்குனா 4, சின்ன உருளைக்கிழங்குனா 5 வேக வச்சது மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வறுத்துட்டு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கிரேவிக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தாச்சு, அதனால் உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு நான் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இதை அப்பப்போ நீங்கள் லிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காக இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வெங்காயம் தக்காளி சேர்க்காத கிரேவி சிம்பிளாக ரெடி. இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம சிம்பிளாக பொட்டேட்டோ கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூரி செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மாவை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கணும். எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சாச்சு பாருங்கள். இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் மைதா மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்க்கிறேன். கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம். நல்லா நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிக்கும்போது நல்லா அந்த ரவையே தெரியாது, மாவில் உருண்டை பிடிச்ச மாதிரி இருக்கும். திக்னஸ் பார்த்துக்கோங்க. மாவு தேய்க்கும் போது ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்கன்னா அப்பளம் மாதிரி இருக்கும் பூரி. ரொம்ப திக்காக தேய்ச்சிங்கனாலும் அதுவும் சரியாக வேகாது, உள்ளலாம் ரொம்ப நேரம் ஆகும், நல்லா இருக்காது. அதனால் மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு மூடி வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். பூரி போடும்போது ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதோட ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பூரி பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இந்த எண்ணெய்லாம் மேலே எடுத்து ஊற்றும் போது எல்லா சைட்லேயும் நல்லா உப்பி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பூரி. அவ்வளவுதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்க வேண்டியதுதான். நான் இப்போ இன்னொரு பூரி போடுறேன். பூரி போடும்போது இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து மேலே விடுங்க, அப்போ தான் டக்குன்னு உப்பி வந்துடும். அவ்வளோதான், 2வது பூரியும் ரெடி. இப்போ பூரியும் பொட்டேட்டோ கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா ஆறிடுச்சு, ஆனாலும் நல்ல உப்புலாம் இருக்குது. சரி வாங்க, இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணிடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, சாதம், தோசை இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். பூரி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆறுனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த காம்போ ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ருசியாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங்.